அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி பலனை தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பெயர்ச்சியினுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். அந்த வகையில் கன்னி ராசி நேயர்களுக்கு சனியினுடைய தாக்கத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு, இந்த சனியினுடைய தாக்கத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது சனி பகவான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் நன்மைகளை மட்டுமே கொடுப்பார் அப்படின்னே சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக நிச்சயமாக விளங்குவார் அப்படின்னே சொல்லலாம். ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஒரே கிரகம் பார்த்தீங்கன்னா சனி பகவானை சொல்லலாம். வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 22ஆம் நாள் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:31 மணி அளவில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். நவ கிரகங்களின் சஞ்சாரத்தால் மந்தமான நிலையும் கர்ம வினைகளின் பலன்களை பாரபட்சம் என்று வழங்கக்கூடிய நீதிபதியாக விளங்குபவர் சனி பகவான் அப்படின்னே சொல்லலாம். இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய சுமார் 2.5 ஆண்டுகள் ஆகுங்க. அதாவது சுமார் 30 மாதம் ஆகும் அப்படின்னே சொல்லப்படுது. இது மனித வாழ்வில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு எப்போதுமே நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னே சொல்லப்படுது. மீன ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி மோட்சம் அப்படின்னே சொல்லலாம். அயன சயன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை இது குறிப்பதாக சொல்லப்படுது. இங்கு சனி பகவான் அமர்வது உலக அளவில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய சுய விழிப்புணர்வு தர்மத்தின் மீதான நம்பிக்கை நிச்சயமா அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அது போலவே ஆன்மீகம் மற்றும் ரகசியங்களுடைய இருப்பிடமான மீனத்தில் சனி அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியலில் மறைவாக இருக்கக்கூடிய பல புதிய உண்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சனி பெயர்ச்சி காரணமாக உலக பொருளாதாரத்தில் பல புதிய மாற்றங்கள் உருவாகலாம். மருத்துவ துறையில பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்துல நம்ம சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லதாக இருக்கலாம். சனி பகவான் ஒருவரது கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம். இதனால தூய மனதுடன் மற்றவர்களுக்கு நாம பிரதிபலன் பாராமல் உதவி செய்வது இதற்கு சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இதனால சனி பகவானுடைய தாக்கம் சனி பயிற்சியினுடைய தாக்கம் நிச்சயமா நமக்கு குறையலாம். அதாவது தர்மம் மூலம் கர்மம் விலகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு கன்னி ராசினியர்கள் நடந்து கொள்வது மிகுந்த நல்லதாக இருக்கலாம். இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பெயர்ச்சியினுடைய பலன் உங்களுக்கு என்ன மாதிரி விளைவுகளை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நாம இப்ப தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில பல அடிகளை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான சிக்கல் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய அவங்க வாழ்க்கையில சந்தித்து வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் என்ன மாதிரி விளைவுகளை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி மீதான பலன்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு கண்டக சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் சென்றிருக்கிறார். ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இது கண்டக சனி அப்படின்னு நாம சொல்லலாம். மீன ராசி சுபரான குருவின் வீடு என்பதால் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. சனியினுடைய பார்வை 9, 1, 4 ஆகிய இடங்களில் விழுவதால் உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் தாயாருடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்துவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடைகள் இப்போது விலகலாம். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை நிச்சயமா இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். கன்னி ராசி நேயர்களுடைய குடும்பம் மற்றும் பொருளாதார வாழ்க்கையில என்ன மாதிரி விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் திரும்பலாம்.
பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக வருமானம் திருப்திகரமாக இருக்கலாம். புதிய சொத்துகள் வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா வீண் ஆடம்பர செலவுகளை திட்டமிட்டு தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இக்கட்டான நேரங்களில் நிச்சயமா வழிகாட்டும். சுப காரியங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமா கன்னி ராசினியர்களுக்கு ஏற்படலாம். ஆனால் உங்களால் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழலும் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதனால இந்த மாதிரி விஷயத்துல கடன்களை வாங்கும் போது உங்களுக்கு ஏற்ற தொகைகளை மட்டுமே நீங்க வாங்குவது நல்லதுங்க. குழந்தைகள் வழியில் பார்த்தீங்கன்னா கவலைகள் ஏற்பட்டு நீங்களாம். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். கூட்டு தொழில் செய்யக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கூட்டாளிகளுடான புரிந்துணர்வும் உங்களுக்கு அதிகரிக்கும். வேலை பளு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையலாம். புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை நிச்சயமா அதிகரிக்கும். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். பயணங்கள் கன்னி ராசினியர்களுக்கு அனுகூலத்தை தரலாம். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை சரியாக திட்டமிட்டு கையாள்வதன் மூலம் எதிர்ப்புகளை நிச்சயமாக நீங்க முறியடிக்கலாம். கல்வியில மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் தெரியலாம். குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் புகழும் கௌரவம் நிச்சயமா அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய கலை திறனை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் கிடைக்கலாம். எழுத்து துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் புகழையும் வருமானத்தையும் தேடித்தரும். அது போலவே உங்களுடைய கடந்த கால படைப்புகள் இப்போது வெளிச்சத்திற்கு வரலாம். ஸோ இந்த கண்டகச்சனியால் கன்னி ராசினியர்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். முடிந்த அளவுக்கு அதீத நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் கன்னி ராசினியர்கள் எந்த தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்பிகை வழிபாடு செய்வது பொருளாதார மேன்மைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போலவே சனிக்கிழமைகளில் எல் சாதம் தயாரித்து காகத்திற்கு உணவாக வைக்கலாம். கோவிலில் புளி சாதத்தை விநியோகம் செய்து அதன் மூலம் கர்ம வினைகளை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி பரிகாரங்களையும் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக கண்டகச்சனையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறையலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கன்னி ராசினியர்கள் செய்யலாம். நண்பர்கள் வாழ்க்கை துணையினுடைய கருத்துகளுக்கு மதிப்பளிப்பது, அவர்களை புரிந்து கொண்டு செயல்படுவது கண்டக சனியினுடைய தாக்கத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சனிக்கிழமைகளில் அம்பிகையினுடைய சன்னதிக்கு சென்று நீல நில மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பசுகளுக்கு பழங்கள் வெண்பூசணியை உணவாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து வரும்பொழுது நிச்சயமாக புண்ணியம் உங்களுக்கு சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புண்ணியம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கன்னி ராசி நேயர்கள் மறக்காமல் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்து பாருங்க. இந்த கண்டகச்சனியினுடைய தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தையாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். இதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு கண்டகச்சனியினால் வரக்கூடிய பாதிப்பு நிச்சயமாக குறையலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் கன்னி ராசினியர்கள் முக்கியமாக பார்த்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டகச்சனியுடைய ஆரம்ப காலகட்டத்திலே உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் நிச்சயமாக அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கன்னி ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் என்ன மாதிரியான நன்மைகளை தீமைகளை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.